அப்ப கண் சார்ந்த பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா நம்ம இந்த பாசிப்பயிரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கண்ணை நல்லா குளிர்ச்சிப்படுத்துது. கிட்ட பார்வை, தூர பார்வை, கேட்ராக்ட்னு சொல்லி நீங்க கண் பிரச்சனைகள்ல அவசப்படுறீங்கன்னா வலிகளை நீக்கும்ன்றதை விட எலும்புகளை பலப்படுத்தும். அதனால வலி வராது. புரிஞ்சதுங்களா? இது மட்டும் இல்லாம நமக்கு பொட்டாசியம் இதுல இருக்குது. அதனால நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நமக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதுல புரத சத்துக்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு உடல் எடையை குறைப்பதற்கு நீங்க புரத சத்துக்களை எடுத்துக்கலாம். ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, உங்க உடம்ப ஃபிட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் போடணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கும் இந்த புரத சத்து தான் அவசியம் தேவை. அந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அது டேன் ஆயிருக்குது, அங்க உள்ள இறந்த செல்கள்லாம் அங்க தேக்கம் ஆயிருக்குது அப்படின்னா இந்த பாசிப்பயிரை ஹெல்த் கபை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாசிப்பயிறு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு முழுமையா தெரியாததுனால அதை சாப்பிட்றதுல பெருசா அக்கறை காட்டுறது இல்லை. பாசிப்பயிர்லங்க இன்னைக்கு அவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பா நமக்கு அதுல விட்டமின் ஏ இருக்குது. இந்த விட்டமின் ஏ நமக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அப்ப கண் சார்ந்த பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா நம்ம இந்த பாசிப்பயிரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கண்ணை நல்லா குளிர்ச்சிப்படுத்துது. கிட்ட பார்வை, தூர பார்வை, கேட்ராக்ட்னு சொல்லி நீங்க கண் பிரச்சனைகள்ல அவசப்படுறீங்கன்னா இந்த பாசிப்பயிரை அவசியம் உங்களுடைய தினந்தோறும் உள்ள வாழ்வியல் முறைகள்ல சேர்த்துக்கிடுவாங்க. ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதுபோல விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்குது. அது நமக்கு போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்ப எலும்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க பாசிப்பயிரை உங்களுடைய தினந்தோறும் வாழ்வியல் முறைகள்ல சேர்த்துடுவாங்க. உங்களுடைய எலும்புகள் பலமாகும். அப்ப ஜாயின்ல இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குணமாவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். வலிகளை நீக்கும்ன்றதை விட எலும்புகளை பலப்படுத்தும். அதனால வலி வராது. புரிஞ்சதுங்களா? இது மட்டும் இல்லாம நமக்கு பொட்டாசியம் இதுல இருக்குது. அதனால நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நமக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இருதயத்திற்கு ரொம்ப நல்லது, சிறுநீரகத்திற்கு ரொம்ப நல்லது. இப்படி நமக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மெக்னீசியம் இருக்குது. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், நமக்கு நிறைய உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் இதுக்குள்ள நிறைஞ்சு இருக்குது. இதன் மூலமாக நமக்கு சாப்பிடும் பொழுது ஏதாவது நெஞ்சு கரிப்பு, ஒரு ஃப்ளோட்டிங் ஆகுது, ஸ்டொமக் ஃப்ளோட்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கட்டுப்படுத்திடுது. அப்படி அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப அருமையா நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. பிபி, உங்களுடைய உடலில் ரத்த அழுத்தத்தை இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இதுல புரத சத்துக்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு உடல் எடையை குறைப்பதற்கு நீங்க புரத சத்துக்களை எடுத்துக்கலாம். ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, உங்க உடம்ப ஃபிட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் போடணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கும் இந்த புரத சத்து தான் அவசியம் தேவை. பாருங்க, உடம்பு குறைக்கணும்னாலும் இந்த பாசிப்பயிர் எடுத்துக்கலாம், உடம்ப கூட்டணும்னாலும் இந்த பாசிப்பயிர் எடுத்துக்கலாம். அப்ப எப்படி எடுக்கலாம், இதை எடுக்க வேண்டிய முறை எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம கடைசியில பார்ப்போம். இப்ப யாருக்கெல்லாம் இது பயன்படுன்றத பாருங்களேன். இப்ப சின்ன குழந்தைங்க ஒல்லியாவே இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் வந்து என்ன சாப்பிட்டாலும் உடம்பு தேரவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அதிகமா வந்து ஏதாவது ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருப்பாங்க. நிறைய மிட்டாய், இனிப்பு உணவுகள் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால அவங்களுடைய உடம்பு தேர்றதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவர்களுக்கு இது மாதிரி உள்ள ஒரு புரதச்சத்து உள்ள உணவுகள் நீங்க கொடுக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா வெயிட் போடும். மசில்ஸ் நல்லா நமக்கு அவங்களுக்கு growth ஆகும். அப்ப மசில்ஸ் growthக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இந்த பாசிப்பயிறு தாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடைய மூளை நல்லா செயல்படணும் அப்படின்னா இந்த பாசிப்பயிறு பிளஸ் வல்லாரை கீரை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வல்லாரை கீரையை நீங்க இதோட ஆட் பண்ணி அதுல நீங்க வந்து கடைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சூப்பரா மூளை ஞாபக சக்தி செம்மையா அதிகரிக்கும், மூளை செயல்பாடு அதிகரிக்கும். அப்ப அதற்கு இது ரொம்ப அருமையா வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. அப்ப இப்படி உடல் முழுவதும் பலனை தரக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்குது. நீங்க பாருங்க, அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ஸ்நாக்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிப்பயிரை முளைகட்ட வச்சு சாப்பிட்ற ஒரு பழக்கம் தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா திருவிழாக்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிப்பயிரை வேக வச்சுதான் அங்க எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க. அதான் ஆரோக்கியத்தின் மீது கவனம். அதனால அனைத்து மக்களுக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாக்கள்ல கொடுக்குறாங்கன்னா கூட பாசிப்பயிரை தான் கொடுத்தாங்க. அது மாதிரி அப்ப பாசிப்பயிரை வேக வச்சு நம்ம அதுல சாப்பிட்றதுல பெஸ்ட். முளைகட்டிய தானியமாக நம்ம எடுத்துக்கிறது பெஸ்ட். நம்மளுடைய முடிக்கு பெஸ்ட்டுங்க, நம்மளுடைய ஃபேஸுக்கு பெஸ்ட்டுங்க. பாருங்க, அந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அது டேன் ஆயிருக்குது, அங்க உள்ள இறந்த செல்கள்லாம் அங்க தேக்கம் ஆயிருக்குது அப்படின்னா இந்த பாசிப்பயிரை அரைச்சு அதை பவுடர் பண்ணி
அத வந்து பார்த்தீங்கன்னா, பால்ல கலந்து நமக்கு வந்து எங்க வந்து அந்த ஸ்கின் வந்து பிளாக் இருக்கு, டேன் ஆயிருக்கு, இறந்த செல்கள் இருக்குதோ, அங்க நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபேஸ்ல எல்லாத்துலயுமே. அப்ப அந்த பாசிப்பயித்து மாவு பாருங்க என்ன பண்ணுது, நம்முடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டேன வந்து எடுக்குது. அந்த செல் டாக்ஸின்ஸ வந்து எடுக்குது. அதனால ஃபேஸ் நமக்கு பிரைட் ஆகுது. இப்படியெல்லாம் வந்து பாருங்க, உள்ள இன்னராவும் பயன்படுத்தலாம், எக்ஸ்டர்னலாவும் பயன்படுத்தலான்ற முறைய சொல்லி வச்சுக்கிறாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சோப்பெல்லாம் போடாம, இந்த பாசி பயித்த மாவோட இன்னும் சில இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அத தான் சோப்பாவே பயன்படுத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கும் சில கிராமத்துல கூட. அப்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் வராது. ஸ்கின் ஷைனிங் ஆகும், வியர்வை குழாய்கள் ஓப்பன் ஆகும், வியர்வை கழிவுகள் வெளியேறும். இப்படி பல விஷயங்கள பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த பாசிப்பயிறு. இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னம்னா, முளைகட்ட வச்சு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம நல்லா வந்து நைட்டு வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா அப்படியே ஊற வச்சுட்டு, அத வந்து ஒரு 12 மணி நேரத்திற்கு ஒரு காட்டன் துணியில அத போட்டு அப்படியே கட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நல்லா முளை கட்டிருங்க. இப்படி முளைகட்டின பாசிப்பயிறு மூலமாக நம்ம முளைகட்டிய பாசிப்பயித்து பால் அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம். அப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் நமக்கு வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய மாரி உள்ள இன்கிரீடியன்ஸ்ல சரிங்களா? ஆமா. சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது கொழுப்பை கரைக்கிறது நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பாசிப்பயிறு பாலா எடுக்கலாங்க. பாசிப்பயிறுல முளைக்கட்ட வச்சு டைரக்ட்டா நம்ம சாப்பிட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் இந்த சின்ன வெங்காயம், நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் கூட வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கப்படும் பொழுது, இது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாவும் நமக்கு வந்து இருக்கும். புரதம் வந்து நம்ம உடம்புக்குள்ள நல்லா சேரும். மசில்ஸ் நல்ல கட்டுமஸ்தான மசில்ஸா கிடைக்கும். பாருங்க எலும்பு மண்டலத்துக்கு, நரம்பு மண்டலத்துக்கு, பிரெயினுக்கு, ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது நமக்கு இருக்கும். இப்ப இந்த பாசிப்பயிறுனுடைய நன்மைகள பத்தி நீங்க இப்ப டீட்டெயிலா புரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய தினந்தோறும் வாழ்வியல் முறைகள்ல இந்த பாசிப்பயிர முளைகட்டி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முறைக்கு நீங்க மாறுங்க பெட்டர். குறிப்பா உங்களுடைய சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இத நீங்க குடுத்துக்கிட்டு வாங்க. இது நல்ல இரும்பு சத்து இருக்கு, நல்ல அயர்ன் சத்து இருக்குது, புரோட்டீன் இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் சி, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அடங்கிய ஒரு இது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுதாங்க. அப்ப இத உங்களுடைய குழந்தைகளுக்கு கொண்டு வாங்க. அவர்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி நம்மளுடைய உணவு முறையில் பாசிப்பயிரை நம்ம வந்து சேர்த்து பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.